ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக கதையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, முத்து அவங்க அம்மா கையால் சாப்பிட்டாங்க. ரொம்பவுமே ஒரு எமோஷனலாக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டினாங்க. மனோஜ் ரோகிணி கடையில் பார்த்தோம்னா ராஜாராணி சொன்னதுனால சீட்டு பணம் பிடிச்சாங்க. அந்த பணம் ரோகிணிக்கு வந்த பிரச்சனையினால ரோகிணி அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸோட விஷயத்தில் அவங்க முத்து மீனா கூட இருந்தால் தான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் கிறிஸ் வீட்டில் இருக்கிறது பிரச்சனையாக தெரிஞ்சு போயிடும், நம்ம விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால ரோகிணி இப்போ கிறிஸோட விஷயத்தில் அவசரமாக முடிவு எடுத்து உடனே அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் போய், அதாவது வித்யா வீட்டில் போய் கிறிஸை போய் விட்டுட்டாங்க. ஆனால் கிறிஸோட விஷயத்தில் அடிக்கடி திடீர்னு நிறையா விஷயம் நடக்கிறதுனால முத்து மீனாவுக்கு நிறையாவே சந்தேகம் வந்துடுது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா பார்வதி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அடுத்து யோகா கிளாஸ்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ சிந்தாமணியோட கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அந்த காமெடி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இப்போ அதாவது அருண் சீதாவோட கதையை கொஞ்சம் ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க. அருண் ப்ரொமோஷன் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சீதா கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அடுத்த வாரத்தில் அந்த கதையை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, எப்படியாவது இப்போ ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கான எபிசோடில் முத்து மீனா எப்படியாவது அதாவது ரோஹிணியோட அம்மாவை கிறிஸ் இருக்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அங்கேருந்து அவங்க அப்படியே எஸ்கேப் ஆகி, அதாவது இங்கே இருந்தால் மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே வெளியில் போயிட்டாங்க. இருந்தாலும் முத்து மீனாவுக்கு இப்போ ரொம்பவுமே சந்தேகம் வந்துருச்சு. எப்படி இப்படி உடனே இதெல்லாம் மாற்றி நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முதல்ல கிறிஸ் எங்கே இருக்கிறாங்க, அவங்க அம்மா கூட தான் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தா ரோகிணி அதை கேட்டு ரொம்ப பதட்டமாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முருகன், அதாவது முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி தானே முருகன், அவங்க தானே இப்போ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு வேளை வித்யாவோட வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே கிறிஸ் இருக்கிறத பார்த்துருவாங்கல்ல. அப்படி எப்படியோ கிறிஸ் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ அவங்க வித்யா மூலமாக ஒரு வேளை ரோகிணி சம்மந்தமாக எதுவும் தெரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு யோசிக்க தோணுது. ஆனால் இதை விட நேரடியாகவே ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க. அப்போலாம் நம்ம டேரக்டர் சூப்பராக காப்பாற்றிட்டாரு. நம்ம டேரக்டர் எந்த சூழ்நிலையிலையும் ரோகிணியை விட்டு கொடுக்காம சூப்பராக காப்பாற்றிடுவார். நம்ம தான் கதையை ரொம்ப பரபரப்பாக அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய கதையில் நிறைய கதையை சொன்னோம்னா அவ்வளோ கதை நமக்கு நிறையா அப்படியே பாதியாக நிறைய கதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அடுத்து எந்த கதையை ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. வரக்கூடிய ப்ரொமோ வச்சு தான் அடுத்து இப்படி கதை போதாட்டிருக்கு, சரி இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தோணும். எது எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமாகவும் முத்து மீனாவுடைய சுவாரஸ்யமான நடிப்பில் நமக்கு அழகாகவே காட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க கதையை. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.